உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாகத்தான் இருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் போதைப் பொருள் ஒழிப்பில் தாவேக அரசு தீவிரமாக இருப்பதாக தெரிவித்தார். எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் குட்காக்கள், அதாவது தேவையில்லாமல் போதை வஸ்துகள் குட்காக்கள் விற்கப்படுதோ அதையெல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் என்ன நினைச்சு இந்த போதையில்லா தமிழகத்திற்கு முடக்கி விட்டாரோ அதை செயல்படுத்தும் வடிவமாக நிறைய இடத்துல கடந்த 2 நாட்களாக பல பகுதிகளில் கடைகளுக்கு ரைடு செஞ்சு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கமிஷனர், SP எல்லாம் சேர்ந்து இப்போ காவல்துறை சீல் வச்சுட்டு வராங்க. அது இல்லாமல் டாஸ்மாக் பார்களில் எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்குதோ, டாஸ்மாக் பாரில் விதிமீறல்கள் நடக்குதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. எங்கெங்கெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் மைன்ஸு, இல்லீகல் குவாரிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனைத்து வேலைகளும் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இது பழைய மாதிரியான ஆட்சி இல்லை, இது தளபதி அண்ணன் முதல்வர் அண்ணன் விஜயோடைய ஆட்சி. முதல்வர் என்ன நினச்சி ஒவ்வொரு நிமிஷம் செயல்பட்டு இருக்கிறோம் அதை செயல்படுத்தும் விதமாக எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இல்லீகல் குவாரி, எங்கெல்லாம் தேவையில்லாத போதை வஸ்துகள் இருக்கிறதோ அது எல்லா இடத்துலையும் கடைகள், சின்ன சின்ன கடைகள் குட்கா எல்லாமே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. பொதுமக்களும் அனைவரும் கண்டிப்பாக இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே எல்லாமே சீரமைக்கப்பட்டு சரியான பாதையில் போகும்னு கேட்டுக்கிறோம். இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டுருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையையும் முதல்வர் தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி.